நடுவண் அரசு. நடுவண் அரசுனா மத்திய அரசு. அதில் 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்தோட சட்டப்பிரிவுகள் 52லேருந்து 72 வரைக்கும். சட்டமன்றத்தோட சட்டப்பிரிவுகள் 79லேருந்து 122 வரைக்கும். நீதித்துறையோட சட்டப்பிரிவுகள் 124லேருந்து 151 வரைக்கும். இதில் இடையில 123க்கு குடியரசுத் தலைவரோட அவசர கால சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? அடுத்து நிர்வாகத்தில் யார் யார் இருப்பா அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு. ஓகேவா? இப்போ குடியரசுத் தலைவர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும், அது 52வது சட்டம். துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும், அது 63வது சட்டம். ஓகேவா? அடுத்தது அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோலாம்? 52, 63. 52 அதுக்கு அடுத்து 5க்கு அடுத்து 6, 2க்கு அடுத்து 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 52 வந்து குடியரசுத் தலைவர், 63 துணை குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சர் அப்படின்னா 74லேருந்து 75 அப்படின்னு சொல்லலாம். அதாவது முக்கால்வாசி எல்லாமே பிரதமர் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் சட்டமன்றத்துக்கு கீழே மாநிலங்களவை, மக்களவை அதெல்லாம் சொல்லலாம். மாநிலங்களவை அப்படின்னா ராஜ்யசபா, மக்களவை அப்படின்னா லோக்சபா. மாநிலங்களவையில் மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 238 உறுப்பினர்கள் இந்தியாவோட மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டவர்கள். அந்த 238 பேர் சொன்னேன்ல, அதில் 18 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. சரியா? அப்புறம் இந்த மக்களவை இருக்காங்கள, லோக்சபாவில் மொத்தம் 545 பேர் இருப்பாங்க. 545ல் 43 பேர், அதாவது 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதில் 39 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். 2 உறுப்பினர்கள் பத்தலை அப்படின்றனால நியமிச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த 2 பேர் யாருன்னா ஆங்கிலோ இந்தியர்கள். இதுக்கு நாடாளுமன்றத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கும். அது என்ன சட்டம் அப்படின்னா 79வது சட்டம். மாநிலங்களவைக்கு 80வது சட்டம், மக்களவைக்கு 81வது சட்டம். நீதித்துறைக்கு கீழே இந்திய உச்ச நீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள்லாம் இருப்பாங்க. ஓகேவா? இந்திய தலைமை நீதிபதிக்கான வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வயசு. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்திய குடியரசுத் தலைவருக்கான வயது தகுதி என்னன்னா 35. துணை குடியரசுத் தலைவருக்கும் 35 வயசு பூர்த்தியாக இருக்கணும். அப்புறம் மாநிலங்களவையில் உறுப்பினர்கள்